தொடர்ந்து என்னென்ன தோஷங்கள் இருக்கு, அதற்கான என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில உங்க ஜாதகத்துல யாருக்கு எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, எந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இதை நோட் பண்ணிட்டே வாங்க. அப்படி உங்க ஜாதகத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை பின்பற்றிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? 425 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோல எல்லாருமே ஒரு டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. இப்போ வந்து புத்திர தோஷம் நடக்குது. ஆமா. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8148995652. இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கால்ஸ் எடுப்பாங்க. எல்லாருமே கால் லைவ் நேரம் வந்து இதேதான். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒளிபரப்பு நேரம் ஓகே, கால் நம்பர் கொடுத்தாச்சு, அந்த நம்பர் நீங்க கால் பண்ணலாம். மேடம் சில பேர் நம்மளை பார்த்து வயிறு இருந்து சொல்றாங்க மேடம், அதனால நமக்கு ஏதாவது கேட்டது கிடக்குமோ, அதுக்கு எதனா பரிகாரம் சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. சூப்பர்மா, நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, நல்ல தகவல், நன்றி சகோதரி ஜெயமாலா. ஸ்ரீலங்கால இருந்து நான் பேசுறேன். உங்களுடைய பதிவு உங்களுக்கு உதவி கிடைக்குமா? நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, ரைட். புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புத்திர தோஷம் அப்படின்னா 5ஆம் இடம் நமக்கு புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 5ஆம் அதிபதி முதல்ல 5ல குரு அமரக்கூடாது. குரு குழந்தைக்கான காரகன். அப்போ குழந்தை காரகன குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது காரக நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குரு வந்து நல்ல நிலைமையில இருக்காரு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா குழந்தை கொஞ்சம் லேட்டா தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா குரு 5ல இருக்கிறத மட்டுமே வச்சு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களையும் நம்ம ஆராயணும். குருவுக்கு மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை சம்பந்தப்படும் போது 5ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கும்போது கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல இது ஒரு காரணம். அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 5ஆம் இடத்துல செவ்வாய், சனி, ராகு இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. 5ஆம் அதிபதியோட செவ்வாய், சனி, ராகு சேர்ந்து இருக்கிறது. அதே போல 5ஆம் அதிபதி 6, 8, 12 பாதகஸ்தானங்கள், திதி சூன்யங்கள் இந்த இடங்கள்ல போய் அமர்றது. 5ஆம் அதிபதியும் சரி, 5ஆம் இடமும் சரி, திதி சூன்யமும் ஆகக்கூடாது, பாதகமும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆகும்போது முதல் குழந்தை கண்டிப்பா லேட் ஆகும். அல்லது ராகுவும் மாந்தியும் சம்பந்தப்படுது அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கருக்கலைப்பு உண்டு அப்படின்றத சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்து புத்திர தோஷம், புத்திர தோஷத்தை கொடுக்குது. ஓகேங்களா? 5ஆம் இடத்தை முக்கியமா மாந்தி பார்க்க கூடாது. மாந்தி பார்க்குது அப்படின்னாலும் உங்களுக்கு புத்திர தோஷத்தை கொடுக்கும். குரு கெட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிள்ளைங்களால கஷ்டம் வந்துடும். இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு. அதே போல ராகு மாந்தியை சேர்ந்திருக்கு. 5ஆம் இடம் இந்த ஜாதகத்துக்கு திதி சூன்யம். மேடம் நீங்கள் வேகமாக கூறியதை திரும்ப ஒரு முறை கூறவும் நன்றி. சரி, ஓகே, பொறுமையா சொல்றேன். இப்பதான் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃப்ரண்ட்ல இருந்தா போடுங்க, அங்கிருந்து உங்களுக்கு டீடைலா சொல்லுங்க. மேடம் மாந்தி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுருக்காரு. மாந்தி அப்படின்றது சனியோட மகன் அப்படின்னு சொல்லப்படுது. சனி என்னென்ன வேலைகள்லாம் செய்யுதோ அதே மாதிரி மாந்தி வேலைகளை செய்யும். மாந்தி அப்படின்றது கேரளா முறைப்படி ஒரு ஆத்மா, ஆவி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாந்தி வந்து நிக்கிற இடம் 11, 2 இந்த 2 இடங்கள்ல நிற்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும், நன்மைகளை செய்யும். மற்ற இடங்கள்லயும் மற்ற பாவ கிரகங்களோடய சேரும்போது சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குறாரோ அதே மாதிரி பலன்களை இந்த மாந்தி பகவான் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ 5ஆம் இடம் திதி சூன்யம். 5ஆம் அதிபதி 12ல, 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? 5ஆம் இடமும் திதி சூன்யம் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை ஃபெயிலியர், முதல் குழந்தை கண்டிப்பா கருக்கலைப்பு உண்டாயிருக்கும். மாந்திக்கு எப்படி சனிக்கு எப்படி 3ஆம் பார்வையோ அதே போல மாந்திக்கு 3ஆம் பார்வை உண்டு. அப்போ சனிக்கு என்னென்ன பார்வையோ அதே பார்வை மாந்திக்கு. அப்படி பார்க்கும்போது மாந்தி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் மாந்தியோட ராகு மாந்தியோட சம்மந்தப்பட்டு 5ஆம் இடத்தை பாக்குது. அந்த இடம் திதி சூன்யமா இருக்கு. கண்டிப்பா முதல் குழந்தை இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும். அதே போல 7ஆம் இடம் 2ஆம் குழந்தை. 7ஆம் அதிபதி கேதுவோட இருக்கு. ராகு கேதுவோட ஒரு கிரகம் 5ஆம் இடமோ 7ஆம் இடமோ சம்பந்தப்படும் போது 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தை, 7ஆம் இடம்ங்கிறது 2வது குழந்தை. அந்த கிரகம் ராகு கேதுவோடையோ மாந்தியோட சம்பந்தப்படும் போது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அந்த குழந்தைக்கு இப்போ இந்த சனி கேது இணைவு 7ஆம் அதிபதியோட இருக்கு, குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
அந்த குழந்தையோட ஜாதகத்துல இப்போ இதே மாதிரி அமைப்பு இருந்து அந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்படுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 2வது குழந்தை பிறந்த உடனே சகோதர சகோதரின்னு வரக்கூடிய ஸ்தானம், அந்த இடத்துல கண்டிப்பா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மேக்சிமம் அதுலயும் வந்துடும். அப்படி வரும்போது 2வது குழந்தையும் அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இந்த கேது இந்த இடத்தில் லாக் பண்ணும். ஸோ அதனால ஈஸியா சொல்லிடலாம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது 3வது குழந்தை, கேது 9ஆம் இடத்துலயே இருக்கு, சனி கேது சேர்ந்து இருக்கு. அப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் அபார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது டைரக்டா ஒருத்தவங்களுடைய ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இது. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே உண்மையா நடந்த விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ புத்திர தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த புத்திர தோஷத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதி யாரோ அந்த 5ஆம் அதிபதியான கிரகம் ஃபர்ஸ்ட் வழிபாடு. இப்போ இவங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயா வருது. செவ்வாய் அப்படின்னும் போது முருகர் வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா? முருகர் வழிபாடு பண்றது, சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திதிசூன்ய அதிபதியாகவும் வராரு. அதனால இந்த வழிபாடு பண்றது இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5ஆம் அதிபதி யாரு, 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கிரகங்களுக்கு நம்ம பண்ணணும் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்றது. 2வது தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். நம்ம 5ல் இருக்கக்கூடிய கிரகமும் 5ஆம் அதிபதியோ யாரோ அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணும். அந்த நேரங்கள்ல நமக்கு தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்து அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நமக்கு கண்டிப்பா பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 2வது 5ஆம் இடம் முன்னோர்கள் குலதெய்வம். அப்போ பெரும்பாலும் குழந்தையே இல்லை அப்படின்னு பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு சுத்தமா பண்றது கிடையாது, முன்னோர்கள் வழிபாடும் சுத்தமா பண்றது கிடையாது கேட்கும்போது. அப்படி இருக்கும்போது இவங்க முன்னோர்கள் வழிபாடும் பண்ணணும், குலதெய்வ வழிபாடும் பண்ணணும். இது பண்ணா மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமா அரச மரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம் நம்ம கொடுத்து இது வரைக்கும் 5 வருஷமா 8 வருஷமா 10 வருஷமா குழந்தை இல்லாத நபர்கள் இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க. கரண்ட் சிச்சுவேஷன்ல அரச மரம், வேப்ப மரம். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கணும். அதுக்கு அடியில விநாயகர் இருக்கணும். வில்லேஜ் சைட்ல நிறைய 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 இடங்கள்ல இந்த மாதிரி அமைப்புகள் கொண்ட கோவில்கள் உண்டு. சிட்டியில மேக்சிமம் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. அரச மரம் வேப்ப மரம் அடியில விநாயகர் கோவில் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்க இடத்துல பால் அபிஷேகம் பண்ணிட்டு பால், தயிர், பன்னீர், இளநீர் அந்த மாதிரி 5 வகையான ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ணிக்கோங்க, அபிஷேகம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில 6 to 7 குரு ஹோரை 6 to 7 காலையில குரு ஹோரையில கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் அப்படின்னா அந்த விநாயகர் இந்த மரம் அடியில விநாயகர் 2த்தையும் சேர்த்து 9 சுத்தி வரணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த மரங்களை 9 சுத்தி வந்துட்டு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துட்டு புதன்கிழமை அன்னைக்கே நீங்க ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்து அவிச்சு அதை கொண்டு வந்துருங்க. குழந்தைகளுக்கு இதை கொண்டு போய் தானம் கொடுக்கணும். இந்த சாமி கும்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு கொண்டு போயிட்டு இதை தானம் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு வரும்போது 9 வாரம் இதை செய்யணும். கண்டிப்பா இதை 9 வாரம் செய்யணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யணும். இல்ல என் ஹஸ்பண்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, என் மனைவி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா, சொல்றவங்க இருக்காங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க செய்யலாம். அவங்க யார் வரலையோ அவங்களுடைய உடைய இடுப்புல எடுத்து கட்டிக்கிட்டு இவங்க செய்யலாம். செய்துட்டு 9வது வாரம் கடைசி வாரம் அன்னைக்கு மஞ்சள் நிற லட்டு வாங்கி தானம் கொடுத்துட்டு வரணும். குழந்தைங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வரணும். பெரியவங்க வயசானவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு அப்புறம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கலாம்.
ஸோ இந்த பரிகாரம் பெரிய அளவுல நமக்கு சக்சஸை கொடுத்துருக்கு. நான் சொல்லி 10 வருஷமா குழந்தை இல்லாதவங்க, 8 வருஷமா குழந்தை இல்லாதவங்களாம் இப்ப குழந்தை உண்டாயிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷம் நேரம் கையில குழந்தை இருக்கும். ஓகேங்களா? 6 to 7 குரு ஹொரையில பண்ணணும். 9 வாரம் பண்ணணும். அந்த 9வது வாரம் கடைசி எல்லோ கலர் லட்டு குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்கணும். மற்ற 8 வாரங்களும் வெள்ளை கொண்டக்கடலை அவிச்சு தானம் கொடுக்கணும். ஓகேங்களா? இது மரம் அரச மரம், வேப்ப மரம், அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில். ஓகேங்களா? இதுதான் பரிகாரம். இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும்.